எறும்புகள் கீழே விழும்போது அவற்றுக்கு காயம் ஏற்படுவதில்லை. அது ஏன்? ஒரு பொருள் கீழே விழுவதை முக்கியமாக பூமியின் ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் கட்டுப்படுத்துகிறது. இந்த ஈர்ப்பு விசையானது கீழே விழும் பொருளின் நிறையை மாசி பொறுத்தது. அதாவது லேசான பொருளை விட கனமான பொருள் அதிக விசையுடன் ஈர்க்கப்படுகிறது. இந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக காற்று இயக்கத்தால் ஏற்படும் ஒரு மேல்நோக்கிய உந்துவிசை அல்லது எதிர்ப்பு ஏர் ரெசிஸ்டன்ஸ் செயல்படுகிறது. இந்த எதிர்ப்பானது அந்த பொருளின் மேற்பரப்பு பரப்பளவை சர்பேஸ் ஏரியா பொறுத்தது. அதாவது மேற்பரப்பு அதிகமாக இருந்தால் காற்றின் எதிர்ப்பும் அதிகமாக இருக்கும். எனவே கீழே விழும் எந்த ஒரு பொருளிலும் இந்த இரண்டு விசைகளும், ஈர்ப்பு விசை மற்றும் காற்றின் எதிர்ப்பு, ஒன்றுக்கொன்று போட்டியிடுகின்றன. எறும்பின் விஷயத்தில் அதன் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையானது காற்றின் எதிர்ப்பால் கிட்டத்தட்ட சமன் செய்யப்படுகிறது. எனவே அது பாதுகாப்பாக தரையிறங்க முடிகிறது. காற்று பலமாக வீசினால் எறும்புகள் காற்றில் மிதந்து செல்லவும் செய்யும். இருப்பினும் ஒரு கூட்டமான எறும்புகளையோ அல்லது ஒரு பெரிய எறும்பையோ வலுக்கட்டாயமாக தரையில் எறிந்தால் அவை காயமடையும். எப்படி இருந்தாலும் ஒரு எறும்புக்கு வலிக்குமா அல்லது அதற்கு காயம் ஏற்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்வது கடினமான ஒன்று.